Hello friends, welcome to Savanish Solas. இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு 5 kV ஆஃப் கிரிட் சோலார் செட்டப் வந்து பண்ணியிருக்கோம். அதை பற்றின ஒரு டீட்டெயிலான வீடியோ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த சோலார் செட்டப் வந்து எங்கே பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருநன்றூர் ஊர் பக்கத்தில் செவ்வாப்பேட் அப்படின்ற ஏரியாவில் வந்து இந்த சோலார் செட்டப் வந்து பண்ணியிருக்கோம். இங்கே வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்குது. அந்த ட்ரஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப் மாரி பண்ணியிருக்காங்க. அந்த செட்டப்புக்கு நம்ம இங்கே ஒரு 5 kV ஆஃப் கிரிட் சோலார் செட்டப் இன்ஸ்டால் பண்ணியிருந்திருக்கோம். நம்ம இந்த சோலார் செட்டப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஷீட் மேலே தான் பண்ணியிருக்கோம். ஏன்னா வந்து ட்ரெஸ் ஒர்க் மாரி பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெஸ் ஒர்க்கு மேலே தான் இந்த செட்டப் வந்து பண்ணுறோம். நம்ம கிட்டத்தட்ட இப்போ வந்து 3rd ஃப்ளோரில் இருக்கோம். இன்வெர்டர் பேட்டரி வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து வைக்கிற மாரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து கஸ்டமரோட யூசேஜ் நான் வந்து சொல்லிடுறேன். இப்போ இங்கே வந்து இந்த ஹாஸ்பிட்டல் செட்டப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து 15 பிஎல்டிசி ஃபேனும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 35 டியூப்லைட் எல்இடி டியூப்லைட்டு ஒரு டியூப்லைட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 25 வாட்ஸ். அது அரௌண்ட் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து 2 kW டோட்டல் செட்டப், அதாவது எல்லா லோடும் வந்து ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 வாட்ஸ் வந்து தேவைப்படுது. இப்போ இந்த செட்டப்புக்காக பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ பேனல்ஸ் வந்து போட போனால் 6 பேனல்ஸ். ஒரு பேனலோட ரேட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 550 வாட்ஸ் பேனல் வரும். டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3.3 kW வந்து பேனல்ஸ் போட்டு 5 kVAல ஆஃப் கிரிட் சோலார் செட்டப் இன்ஸ்டால் நம்ம போட்டிருக்கோம். பேனல் வைஸ் பார்த்தீங்கன்னா லூமினாஸ் மேக்கில் 550 வாட்ஸு மோனோபர்க் வித் ஆஃப் கட் பேனல்ஸ் வந்து போட்டிருக்கோம். டோட்டலாக 6 பேனல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேலே ட்ரெஸ் ஒர்க்கில் பண்ணியிருக்கோம். எதுக்கு நம்ம வந்து 2 சைடாக வச்சுருக்கோம் நான் சொல்லிடுறேன். இந்த ட்ரெஸ் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டு வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் இருக்குது. நம்மளுக்கு வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஈவனாக கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு 3 பேனல்ஸ் வந்து வெஸ்ட்டு சைடும் இன்னொரு 3 பேனல்ஸ் வந்து ஈஸ்ட் சைடும் வச்சு நம்ம வந்து ரெயில் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஈவினிங், அதாவது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் டு ஈவினிங் வந்து சேமான ப்ரொடக்ஷன் வந்து கிடைக்கும். சப்போஸ் நம்ம வந்து எதனா வெஸ்ட்டு சைடோ இல்லை ஈஸ்ட் சைடோ வச்சுட்டுனா நம்ம வெஸ்ட்டு சைடு வைக்கும்போது நம்மளுக்கு ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து பீக் பவர் வந்து கிடைக்கும். அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸ்ட் சைடு வந்து வச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து மார்னிங் டைமில் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பீக் வாட்ஸ் வந்து கிடைக்கும். அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வந்து 2 சைடும் வச்சோன்னா நம்மளுக்கு வந்து ஈவனான பவர் வந்து கிடைக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து லீனியராக சார்ஜ் ஆகுது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி உங்களுக்கு வந்து இபியில் ரன் ஆகாத அளவுக்கு சோலார்லேயே ரன் ஆகிற மாரி இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இந்த செட்டப் வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் கேட்கலாம், சவுத் சைட் ஃபேஸிங் பண்ண மாதிரி வைக்கலாம்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஆனால் பாருங்கள் இவ்வளோ ஹைட்டில் வந்து நம்ம வந்து ஆங்கிள் போட்டு ஹைட் தூக்கி நம்ம வைக்கிறது வந்து சேஃப் கிடையாது. காத்தடிச்சுன்னா அது தாங்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ரெஸ் ஒர்க் இந்த ஷீட்டு மேலே நம்ம எதனா ட்ரில் பண்ணாலும் அது எதாவது வெல்டிங் ஒர்க் பண்ணாலும் ஓட்டை வெந்துடும். ஓட்டை ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா வாட்டேஜ் லீக்கேஜ் எல்லாம் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் நாங்கள் பண்ணும்போது ரிவீட் பண்ணும்போதே நான் ரெயிலோட ரிவீட் பண்ணும்போதே கரெக்டாக வந்து பேக்கிங் பண்ணி தான் நாங்கள் ரிவீட் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ நம்ம வாங்க கீழே வந்து போயிட்டு கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து இன்வெர்டர் பேட்டரி எப்படி செட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு காட்டுறேன். இன்வெர்டர் பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா அங்கே இபி ரூம் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த இபி ரூம்லேயே வந்து செட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலேருந்து டாப் ஃப்ளோர்லேருந்து டிசி கேபிள்ஸ் 2 ஸ்ட்ரிங்காக பிரிச்சிருக்கோம். 2 ஸ்ட்ரிங்காக எடுத்துன்னு வந்து நம்ம கீழே இருக்கிற இன்வெர்ட்டரில் வந்து லைன் கொடுத்துருக்கோம். இன்வெர்ட்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா லூமினாஸில் சோலார் வெக்டர் ப்ரோ 5 kV 40 volt இன்வெர்ட்டரும், பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 150 H பேட்டரி 4 பேட்டரி போட்டு, அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஏசி டிபி டிசி டிபி போட்டு ப்ரொடெக்ஷனுக்காக சர்ஜ் ப்ரொடெக்ஷன் வித் ஃபியூஸோட நம்ம கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்திங்கு ப்ராப்பரான எர்த்திங்கும் பண்ணியிருக்கோம். இதுதான். உங்களுக்கு இது போல் சோலார் செட்டப் வந்து தேவைப்பட்டுனா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து கால் பண்ணுறீங்க, என்கொயரி கேட்குறீங்க. இல்லை ஒரு விஷயம்னா பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரேட் ஒன்று சொல்கிறோம், ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, நம்ம ஒரு ரேட் ஒன்று சொல்கிறோம். அப்புறம் நம்ம வந்து சைட் விசிட் பார்த்துட்டு இவ்வளோ ஆகும் சார் அப்படின்னு சொன்னோடனே, என்னங்க சார் ஃபோன் காலில் வந்து எனக்கு வந்து இவ்வளோ சொன்னீங்களே, இப்போ நான் அதிகமாக சொல்கிறீங்க அப்படின்றீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்த பார்க்காம நம்ம வந்து ஒரு அமௌண்ட் சொல்கிறோன்னா அது எப்பவுமே பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் அமௌண்ட்டு தான் இருக்கும். ஏன்னா இப்போ இந்த கஸ்டமருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 3rd ஃப்ளோரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், பேனல் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம், நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் இருக்கும், ஒயர் எடுத்துன்னு வந்திருக்கோம். இந்த ஒயர் மட்டுமே டோட்டலாக பார்த்தீங்கன்னா 2 ஸ்ட்ரிங்காக இருந்ததுனால கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 150 மீட்டர்ஸ் ஆஃப் ஒயர் வந்து தேவைப்பட்டிருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம 6 இயர் ஒயரம் வந்து போட்டிருக்கோம். ஒரு காயிலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5500 வருது. அப்படின்னா நம்மளுக்கு வந்து 150 மீட்டருக்கு வந்து ஒயர் கேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே நம்மளுக்கு வந்து 6000 மேலே போயிடுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் நம்ம கேபிளோட சேஞ்சஸும் நம்ம வந்து அதுக்கு யூஸ் பண்ணுற ஆக்சசரிஸ் தான் உங்களுக்கு வந்து ப்ரைஸ் வந்து மாறுமே கண்டி. உங்களுக்கு இன்வெர்டர் பேட்டரியோட ப்ரைஸ்லாம் இல்லை நாங்கள் ஏற்ற மாட்டோம், சரிங்களா? அதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்ம வந்து என்கொயரி பண்ணி வரவங்க நான் வந்து சைட் விசிட் பார்த்து தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரைஸ் சொல்ல முடியும். மொபைல் ஃபோனில் கேட்குறீங்கன்னா என்னால் ஒரு அப்ராக்சிமேட் அமௌண்ட் தான் சொல்ல முடியும். நான் மொபைல் ஃபோனில் ஒரு அமௌண்ட் சொல்கிறேன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா +or-10,000 வந்து வச்சுக்கிங்க. ஏன்னா உங்களோட இடத்துக்கு வந்து மாறுபடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது போல் சோலார் செட்டப் ஏன்னா தேவைப்பட்டுன்னா நம்மளோட நம்பரை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட நம்பர் வந்து இந்த ஸ்க்ரீனில் ரன் ஆகிட்டு இருக்கும். ஏதாவது சர்வீஸு, ஏதாவது கம்ப்ளைண்ட், ஏதாவது டவுட் எதனா இருக்குதுன்னா தாராளமாக கால் பண்ணுங்கள்.
நீங்கள் கால் பண்ணி நான் அட்டன் பண்ணலன்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் ஃப்ரீயாகிற டைமில் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.